ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கண்டிப்பாக இந்தியா vs ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் எல்லோரும் காத்துட்ருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெயின் வாட்சன், ஆஸ்திரேலியா அணியின் முன்னாள் அதிரடி வீரர் ஷெயின் வாட்சன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியா vs ஆஸ்திரேலியா தொடர ஆஸ்திரேலியா அணி தான் வெல்லும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இத்தனை வருஷம் நீங்கள் வின் பண்ண ரெக்கார்டு இருக்கலாம், பட் இந்த வருஷம் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷெயின் வாட்சன் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்த இயர் லாஸ்ட்டில் நவம்பர் டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்தியா vs ஆஸ்திரேலியா பெரிய டெஸ்ட் மேட்ச் 5 டெஸ்ட் மேட்ச்சு விளையாடுறாங்க. அது எல்லோரும் உங்களுக்கு தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஷெயின் வாட்சன் அந்த போட்டி குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த போட்டி எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. எப்படி ஆஸ்திரேலியா vs இங்கிலாந்து ஆஷிஸ் டெஸ்ட் ரொம்ப முக்கியமோ அதே போல் தான் இந்தியா vs ஆஸ்திரேலியா ரொம்ப டெஸ்ட் முக்கியம். எல்லோரும் கவனமாக பார்க்குறாங்க, ஆர்வமாக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக 5 டெஸ்ட்டும் போது இந்த டீம் பிளேயர்ஸோட அவங்களோட டேலண்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டைம் இது தான். அதனால் கண்டிப்பாக இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டுமே இரு அணிகளும் பலமாக இருந்த அணி. கண்டிப்பாக அதில் ஆஸ்திரேலியா தொடரை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4-1 சொல்லிட்டு சீரியஸாக கண்டிப்பாக ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்சன் சொல்லியிருக்காப்புல. இன்னும் மேட்சே தொடங்கலை, இருங்க ஏங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன தான் எங்களை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அடித்தா கூட இருக்குங்க, எங்கள் டீம் இருக்குது. நீங்கள் முன்ன மாரி நினச்சிக்காதீங்க. எங்கள் டீம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் சூப்பராக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. சிராஜ், ஷமி கம்பேக் கொடுக்குறாரு. பும்ரா சொல்லிட்டு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் தொடரை வெல்லுவோம்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்ல, பட் கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச எஃபெக்ட் போடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமக்கு அந்த டிராவல் செட்டை பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அவர் இந்திய அணியின் டீம் கேட்டாலே அடிக்கிறாரு. அவரை மட்டும் கொஞ்சம் சேஃபாக ஆட்டா போதும். அவர் மட்டும் சேஃபாக விக்கெட் எடுத்துட்டால் போதும். கண்டிப்பாக நம்ம தொடரை வெல்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ஜஸ்பிரீத் பும்ரா, அவரோட பங்களிப்பு நிறைய இந்திய அணிக்கு தேவை. அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்மோட போனால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு டீம் செலெக்ஷன் வந்து. இந்த வேறு இப்போ துலீப் டிராபி நடக்குது. கண்டிப்பாக இதிலேருந்து நல்ல யங்ஸ்டாரும் சரி, சுஷ்மன் கில், கைக்வாட் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு டீம் போதும்னு சொல்லிட்டு. என்ன ஒன்றுனா அதில் அஸ்வின், ஜடேஜா 2 பேரும் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா பிச்சு எப்பவுமே ஃபாரின் பிச்சு, அது எப்பவுமே ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக 3-4 பேசர் வச்சு தான் போவாங்க இந்திய அணி. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் அஸ்வினும் ஜடேஜா விளையாடுவாங்களா கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா 2 ஸ்பின்னர்ஸ், பட் 2 பேர் ஆல்ரவுண்டர். பட் அவங்க டீமோட பிச்சு கண்டிஷன் எப்படி பார்த்து தான் கண்டிப்பாக இறப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் 2 பேர் நல்ல டேலண்ட் பவுலராக, அதனால தான் 2 பேரும் டீமில் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ்திரேலியா தொடரை இந்தியா வெல்லுமா இல்லை ஆஸ்திரேலியா தான் வெல்லுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.